இன்னைக்கு பிக் பாஸோட 4 ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு சண்டே எபிசோட். நேத்து வந்து நம்ம எல்லாரும் எபிசோட் பார்த்தோம். விஜய் சேதுபதி அவர்களோடது சரவெடியா இருந்தது. இன்னைக்கு வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸோட என்ட்ரி எபிசோடு தான் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டை இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல 4 பேர் வராங்க. ஒன்று வந்து பிரக்ஞன் அண்ட் சாண்ட்ரா. அவங்க 2 பேரும் ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் தனித்தனியாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மலையாளத்தில் இப்படி ஒன்று வந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். இந்த மலையாளத்தில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க. அவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ பிரக்ஞன் அண்ட் சாண்ட்ரா ஒன்றா தான் வருவாங்க. அடுத்தது வந்து அமித். அவர் ரொம்ப சாஃப்ட்னு நினச்சேன். அவர் கொஞ்சம் நல்லா போல்டாக பேசுகிற மாதிரி இருந்தது ப்ரோமோவில். அதுக்கப்புறம் வந்து திவ்யா கணேஷ். இவங்க எல்லாரும் தான் இன்னைக்கு வராங்க. ஸோ 3 கண்டஸ்டன்ட் ஆக்சுவலாக பிரக்ஞன் அண்ட் சாண்ட்ரா வந்து ஒன்றா கன்சிடர் பண்ணினா இன்னைக்கு எபிசோட் பார்த்தா தான் தெரியும். அதில் வந்து இதிலலாம் பார்த்தேன், நான் வந்து ட்விட்டர்லலாம் பார்த்தேன். சாண்ட்ரா வந்து கிழின்னு கிழிச்சிட்டாங்களாமா. எல்லா கண்டஸ்டன்ஸையும் பயங்கர சூப்பராக கேள்வி கேட்டாங்களாமா. அமித்தும் நல்லா கேள்வி கேட்குறாரு. அதே சமயத்தில் திவ்யா கணேஷும் ஓரளவுக்கு பேசுவாங்க தான் நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்க கண்டஸ்டன்ஸை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட புரிதல் கண்டஸ்டன்ஸ் மேல என்ன இருக்கு, இன்னைக்கு ஃபுல் எபிசோடுமே அப்படித்தான் போகும். அதை தவிர வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேப்டன்ஷிப்பை பற்றி பேசினதாக ஒரு தகவல். ஸோ இதுதான் இன்னைக்கு எவிக்ஷன்லாம் கிடையாது, எலிமினேஷன் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு வந்து வெறும் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸோட என்ட்ரி தான். அதுவே வந்து உங்களுக்கு ஃபுல் நாளும் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்களுக்கு உண்டான கேம்ஸை வச்சு அவங்களுக்கு பேச வச்சு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இவங்க எல்லாரும் போவாங்க. இனிமேல் கொஞ்சம் ஆட்டம் மாறும், களம் மாறும். ஏன்னா வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க பிரக்ஞன் வந்து ரொம்ப நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வெயிட்டிங். அதே மாதிரி ட்விட்டரில் பார்த்தேன், பிரக்ஞனும் விஜய் சேதுபதி அவர்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. பயங்கர ஸ்நேகிதமாக தான் பேசினாங்களாமா. ஸோ அதுவும் ட்விட்டரில் நிறைய வைரல் ஆகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ரொம்ப ஃப்ரெண்டு கூட எப்படி பேசுவோமோ அப்படி தான் அவங்களோட கான்வர்சேஷன் இருந்தது போல இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு சீரியலில் 2006 என்னமோ வந்த ஒரு சீரியலை அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்களாமா, பிரக்ஞனும் விஜய் சேதுபதி அவர்களும். ஸோ அவங்க 2 பேத்துக்குள்ளே வந்து அப்போத்துலேருந்தே கனெக்ட் இருக்கான். ஸோ எல்லாரும் வந்துட்டு இவங்க வந்து ஃபேராக நடந்துப்பாரா அப்படிலாம், அதெல்லாம் இல்லைங்க, அது கேமு, இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வேறு அப்படின்னு தான் அந்த புரிதலோடு தான் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்க்கு நானும் வெயிட்டிங். நீங்கள் வெயிட்டிங்கா? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.